இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள வேணும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வீடு இருக்குது, இதெல்லாம் இருக்கிறனால இயேசு என் கூட இருக்கிறார் நினைச்சீங்கன்னா அது தப்பு கணக்கு. நிறைய பணக்காரர்களிடத்தில் இயேசு இல்லை. நிறைய அரசியல் பலம் படைத்தலிடத்தில் இயேசு இல்லை. நிறைய அதிகாரம் படைத்தலிடத்தில் இயேசு இல்லை. அதற்காக என்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குதுங்கனால கர்த்தரனை ஆசீர்வதிச்சு என் கூட இருக்கிறார் நினைக்காதீங்க. உலக ரீதியான ஆசீர்வாதத்தை பிசாசினாலும் கொடுக்க முடியும். ஆனால் நிறைவு இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் கொடுக்க முடியும். எப்ப ஆவியானவர் இந்த சவுலை விட்டு விலகினாரோ அடுத்த நிமிஷம் பிசாசு இந்த சவுலுக்குள்ளே புகுந்தார். அல்லேலூயா. சவுலுக்குள்ளே புகுந்து அவன் வாழ்க்கையவே சீரழிச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் மறந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்தி நீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே உங்களை நல்லவங்கன்னு நம்பலாம். எல்லாமே உங்க வார்த்தையை பார்த்து, நீங்க பைபிள் படிக்கிறத பார்த்து பொறாமப்படலாம். உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம். நல்ல ஜெபம் பண்ணலாம், ஆராதனைக்கு வரலாம், ஆலயத்துக்கு கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், உங்களை மாதிரி ஆண்டவருக்கு செய்வதற்கு யாரும் இல்லை என்கிற பேரை வாங்கலாம். ஆனா ஆண்டவர் மனம் திரும்புன்னு எச்சரிக்கும் போது மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டார், விட்டு விட்டு போயிட்டு இருப்பார். அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கிடக்கும். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வல்லமை பொருந்தியவர் தான். ஆனால் மனம் திரும்புன்னு உணர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களை விட்டு வெளியே போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்துல எச்சரிக்கும் போது நீங்க அதை கேட்காவிட்டால் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார்னு எச்சரிக்கிறார். ஆண்டவர் உங்களை மனம் திரும்புன்னு சொல்லும் போது நீ மனம் திரும்பாம ஒரு பாவத்தை திரும்பவும் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நான் உனக்குள்ள இருக்க மாட்டேங்கிறத எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஜெபத்துல நீங்க அதிகமா எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே வேணாம்ப்பா, நீங்க என் கூட இருந்தா போதுமான்னு ஜெபம் பண்ணுங்களேன். அவர் மாத்திரம் உங்க கூட இருந்துட்டா எந்த நிலைமையில நீங்க மேல வந்துடுவீங்க. அல்லேலூயா. அவர் மாத்திரம் உங்க கூட இருந்தா வெறுமையை ஒரு நோதும் உங்களுடைய இருதயம் சந்திக்க. அவர் மாத்திரம் உங்களோடு கூட இருந்திருந்தா நீங்கள் கடை கோடியில் இருந்தாலும் முன்னிலையில வந்து நிற்பீங்க. அல்லேலூயா. யார் என்னை விட்டு போனாலும் போதும்பா, நீங்க மட்டும் என்னை விட்டு போகவே கூடாது. யார் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட இருக்கணுமான்னு சொல்லி பாருங்களேன். இந்த இயேசு கூடவே இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு பாட்டு அழகா இருக்கு பாருங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்